அவர் போகும்போதே அவருக்கு போய் கடன் ஒதுக்கப்பட போயிட்டாங்க. 23 நாள் ஆச்சு ஒரு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவரு இந்த கதையெல்லாம் அவருக்கு தெரியும். அவரை திரும்ப கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஊர் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இவன் இல்லாததையா சொல்லிட்டான், புதுசா ஏற்கனவே ஒரு வந்து இருந்ததுனால கண்டுபிடிச்சு சொன்னான். அப்போ ஊர் வந்து எப்போதுமே நம்முடைய பெரிய அளவு அங்கீகாரம் அவருக்கு கொடுக்கல. ஆனாலும் அவர் என்ன பண்ணாரு, இவரை பத்தி அலட்சியப்படுத்தினவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு நாள் அந்த ஊர்ல வந்து ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார். அப்ப அவங்க முன்னாடி கூப்பிட்டு ஒரு அவித்த முட்டைய ஒரு டேபிள்ல வச்சு அந்த முட்டையை நேரம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னார் கொலம்பஸ். அப்போ அவங்க நிப்பாடல, நீ வேணா செஞ்சு நிப்பாட்டி காட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன பண்ணாரு, அந்த கார்னர் ஏஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு நைஃப் வாங்கி கட் பண்ணி நிப்பாட்டினார். அப்ப சொன்னாங்க, இது யாருக்கும் தெரியாது, இது யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி ஊருக்காரங்க அப்பவும் அவரை வந்து அழைச்சி விடுறாரு. ஆனா அவர் சொன்னாருன்னா, இப்படி செய்தால் நிற்கும் என்ற அறிவு எனக்கு தானே இருந்தது, இப்படி செய்தால் நிற்கும் என்ற அறிவு எனக்கு தானே இருந்தது அப்படின்னாரு. இதே நீங்க முதல்ல செய்யல. அதனால உங்கள்கிட்ட நிறைய கிரியேட்டிவிட்டி கண்டுபிடிப்புகள் எல்லாமே உங்க மனசுல இருக்கும். ஆனா நீங்க கருவாக இருக்கும்போது நீங்க உலகத்துல சொன்னீங்கன்னா அது கரைச்சிருவாங்க. அது நல்ல விதையாகி மரமாகி பூவாகி விஸ்வரூபம் எடுத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக உலகம் வந்து உங்களை அங்கீகரிக்கும். இறுதியாக ஒரு என்னுடைய அனுபவத்தின் ஞானத்தின் விளைவாக நான் ஒரு 5 விஷயத்தை 5 நிமிஷத்துக்குள்ள ரொம்ப சுருக்கமா நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து இலக்கு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா நீங்க வச்சிருக்கீங்க மனசுக்குள்ளார. அந்த இலக்கை அறிதல், உணர்தல், அடைதல், இது ரொம்ப 3 விஷயம் ரொம்ப முக்கியம். இது 3ஐயும் செய்யணும் அப்படின்னா 5 விஷயத்தை மட்டும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணா போதும். அந்த ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன். முதல் விஷயம் உங்களுடைய முயற்சி. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தடவை கூட